நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா சங்கருக்கு சமீபத்தில் என்கேஜ்மெண்ட் முடிவடைந்த நிலையில் விரைவில் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இப்படியான நிலையில் இந்திரஜா தன்னுடைய அப்பா ரோபோ சங்கருக்கு உதட்டில் முத்தம் கொடுத்த புகைப்படம் இணையத்தில் வெளியானதை தொடர்ந்து பலர் அது குறித்து விமர்சித்து வருகிறார்கள் என்ற நிலையில் அதற்கு இந்திரஜா சங்கர் பதிலடி கொடுத்திருக்கின்றார். அதில் தன்னுடைய அப்பாவிற்கு முத்தம் கொடுத்து தவறாக பேசும் நபர்களுக்காக இந்திரஜா சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் ரோபோ சங்கர் சின்ன திரையில் இருந்து வெள்ளித்திரையில் கலக்கி கொண்டிருக்கிறார். அதிலும் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு அவர் பற்றி அதிகமான சமூக வலைதளத்தில் பேசப்பட்டு வந்தது. ஆளை அடையாளம் தெரியாத அளவிற்கு உடல் எடை குறைந்து போயிருந்த ரோபோ சங்கர் மீண்டும் தன்னுடைய குடும்பத்தார் மற்றும் தன்னுடைய விடாமுயற்சியால் பல நிலைக்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா சங்கருக்கு சமீபத்தில் என்கேஜ்மெண்ட் முடிவடைந்திருந்தது. ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா சங்கர் விஜய் நடித்த பிகில் திரைப்படத்தில் பாண்டியம்மா கேரக்டரில் மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தார். அதுபோல அதை தொடர்ந்து சில சீரியல்களிலும் நடித்திருந்தார். சின்ன திரையில் மட்டுமல்லாமல் வெள்ளித்திரையிலும் நடித்துக் கொண்டிருக்கும் இந்திரஜா சங்கர் தன்னுடைய அம்மாவின் தம்பி, அதாவது தன்னுடைய தாய் மாமாவை திருமணம் செய்திருக்கிறார். இந்திரஜா சங்கருக்கு அடுத்த மாதத்தில் திருமணம் நடைபெறும் நிலையில் அதற்காக பிரபலங்களுக்கு ரோபோ சங்கர் தன்னுடைய குடும்பத்தோடு சென்று இன்விடேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படியான நிலையில் இந்திரஜா சங்கரின் என்கேஜ்மெண்ட் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வருகின்றது. அதில் ஒரு புகைப்படத்தில் தன்னுடைய தந்தை ரோபோ சங்கருக்கு இந்திரஜா உதட்டில் முத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த புகைப்படம் தான் இணையத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் பேட்டி ஒன்றில் இந்திரஜா சங்கர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அதில் என்னுடைய அப்பாவிற்கு நான் உதட்டில் முத்தம் கொடுத்தால் என்ன தப்பு? நான் எங்கள் அப்பாவுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது இப்படிதான் முத்தம் கொடுத்து பழகியிருக்கிறேன். அப்பாவின் மேலே விழுந்து உருண்டு அடித்து விளையாடிருக்கிறேன். இப்போது எனக்கு கல்யாணமாக போகிறது என்றால் அதற்காக நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணுமா என்ன? என்னுடைய அப்பா எனக்கு எப்போதுமே நல்ல ஃப்ரெண்டு தான். நான் அப்பாவிற்கு கொடுத்த முத்தத்தை கொச்சையாக பேசுபவர்களை அவருடைய கண்களை தான் சரி பார்த்து கொள்ள வேண்டும். நான் முத்தம் கொடுத்ததில் எந்த தப்பும் இல்லை. அவருடைய பார்வையில் தான் தப்பு இருக்கின்றது. அதனால் அவர்கள் கண்களை முதலில் செக் பண்ண சொல்ல வேண்டும். ஒரு சிலர் இந்த முத்தம் கொடுத்து பார்க்க அழகாக இருந்தது. அப்பா மகள் பாசம் எப்போதுமே மாறாதது என்று என்னை வாழ்த்தி வருகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் தான் என்னை இப்படி பொதுவெளியில் பண்ணுறாங்களே என்று முகம் சுளித்து வருகிறார்கள். நான் அப்படி முகம் சுளிக்கிற அளவுக்கு தவறான செயல் செய்யவில்லை. என்னுடைய அப்பா தான் எனக்கு உயிர். அவருக்கும் முத்தம் கொடுத்ததில் எனக்கு எந்த தப்பும் தெரியவில்லை என்று கோபமாக அந்த பேடியில் இந்திரஜா சங்கர் பேசியிருக்கிறார்.